ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் மில்க் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் மெஷரிங் கப்பு. இதில் 1 கப் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். சில பேருக்கு நெய் வாசம் பிடிக்காது, அதனால் நெய்யை கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்க் பர்ஃபியை வயசானவங்க கூட சாப்பிடலாம். சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கடித்து சாப்பிடணுன்னு அவசியமே இருக்காது. 1 கப் நெய் ஊற்றுனதுக்கப்புறம் இதே கப்பில் 2 கப் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்திக்கோங்க. இந்த தேங்காவை நல்லா அரைச்சும் சேர்த்திக்கலாம், திப்பியாகவும் அரைச்சும் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் இப்போ என்னென்னா, பால் சேர்த்துனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் இப்போ வச்சு நல்லா கிளறலாம். இப்போ பாருங்கள், கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. கொதி வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், திக்னஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த பர்ஃபி எந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணணுன்னா, ரொம்ப கெட்டியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபி கரெக்டாக வரும். தட்டில் எண்ணெயை தடவி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண அடுத்த செகண்டே இந்த பர்ஃபியை தட்டில் கொட்டிடணும். கொட்டிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் மட்டும் டைம் போதும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அது எந்த ஷேப்புக்கு கட் பண்ணணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லேட்டாக கட் பண்ணிங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். ஆறி போகிறது இல்லையா, அதனால் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும். 1 நிமிஷத்துலேயே நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் தனியாக இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அதே பவுலில் இருந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா ஸ்வீட்டு சாஃப்டாக இருக்கிறதுனால ஆறி போனதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று உடஞ்சிட்டு வந்துடும். அதனால் இப்படி எடுத்து தனியாக வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த பர்ஃபி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.